நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி ஆனந்த நாள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனின் சுத்த கிருபை. உம்முடைய கிருபைகளுக்காய் ஒரு விசை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற சிறுவர்களை நீ ஆசீர்வதிங்க. அன்று இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பிரசனம் இருந்து ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். வருகிற பிள்ளைகள் நேரப்பட வருவதற்கு நீர் உதவி செய்யுங்க. எல்லா தடைகளையும் நீர் மாற்றும்படியாக செபிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். உம் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரே இயேசு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆராதனை முதல் தொடங்கி இறுதி மட்டிலும் நீங்க பிரசனம் இருந்து எங்களை ஆளுகை செய்ய முடியாது செபிக்கிறேன். நீர் அப்படி செய்யப்பட்ட நன்றி கரத்தில் பண்ணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துவோம். நம் யாவருக்கும் தெரிந்த பாடல் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதிமான் தள்ளாட விடமாட்டார், சொல்லுமா, நித்தமும் காத்து நடத்திடுவா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், சொல்லுமா, நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, சேர்ந்து சொல்லுவோம், கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், சொல்லுமா, அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. ஆமென். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது, சொல்லுமா, நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிக்கிறவர், அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. அவரே நம்மை ஆதரிக்கிற தேவன், அவர் நம்மை நடத்துகிறவர்,
நம்மை முடிவு பரியந்தமும் நமக்கு துணை நிற்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. இந்த நாளும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அவரை நாம் பாடும்படியாக, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு விஷயம் இன்னொரு பாடலை கூட பாடி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா என்று சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர், பலவீனன் என்று சொல்லிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர், பலத்தாலிடை கட்டினீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா என்று சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே சொல்லுமா? பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா என்று சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜாமே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் பிறந்த நாளில் எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா,
ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுமா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆமென். ஏன்னா பல நாட்களாக பூட்டியிருந்த தேவாலயம் இன்றைக்கு இப்படியாக இந்த தேவாலயத்தை திறந்து நாம் இப்படியாக ஆராதனை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் கூட இப்படியாக இங்கே கூடும்படியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவிர்விதமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு விஷயம் இன்னொரு பாடலை கூட நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துவோம். ஒரு 2 பாடல் கிறிஸ்மஸ் பாடல்களை நாம் பாட இருக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து பாடி நீங்கள் கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துங்கள். ஒருவேளை ஒரு சிலருக்கு இந்த பாடல் தெரிந்த பாடல், எங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து பாடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கு மட்டும் பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறா, இங்கு பங்கு மட்டும் பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறா, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே. சேர்ந்து சொல்லுவோம், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, இங்கு ஆட்களுடைய சத்தத்திற்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆட்களுடைய சத்தத்திற்குள் அழுது பிறந்தார், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, ஆமெனப்பா, எண்ணமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே, குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஹல்லேலூயா. குளிர் காற்று
நம் மேசியா மண்ணில் உதித்தார். சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போல தூபவக்கம் மல்லி சென்று அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போல தூபவக்கம் மல்லி சென்று அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்மஸ் என்றாலே கிறிஸ்மஸ் தாத்தா. சரி, வேற யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? புதிய ட்ரெஸ்ஸு, ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸ்டார், ஓகே, கிஃப்ட்டு, குடிலு, டெக்கரேஷன், ஓகே. வேற கிறிஸ்மஸ்னா உங்களுக்கு என்ன தோணுது? கிறிஸ்மஸ்னா டான்ஸ் ஆடுவோம். ஓகே, வெரி குட், ரொம்ப அற்புதம், சூப்பர். வேற இன்னும் நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் 2-3 காரியங்கள் மட்டும் சொல்லுங்களேன். பாட்டு பாடுவோம். என்ன பாடுவோம்? கேரள் பாட்டு பாடிட்டு போவோம். ஓகே. எல்லாரும் அன்னைக்கு தான் சர்ச்சு. ஐயா சொல்றாரு அன்னைக்கு தான் எல்லாம் என்ன பண்ணுவோம், நாம சர்ச்சுக்கே. இதையெல்லாம் காட்டிலும் இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்ற முதல் செய்தி ஒருத்தருக்கு அறிவிக்கப்பட்டது. யாராவது சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து பிறக்க போறாங்க அப்படின்னு உடனே ஒரு செய்தியை உடனே செய்தி அறிவிக்கப்பட்டது. மரியா, அநேக மேய்ப்பர்கள் என்ன செய்தாங்க, ஒன்றாய் கூடி நின்று கொண்டிருந்த போது உடனே ஒரு சத்தம், ஒரு தேவதூதன் அவர்களிடத்துல தோன்றி அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்னன்னா, பயப்படாதீங்க, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை. வெரி குட், வெரி குட். கரங்களை தட்டுவோமா? பயப்படாதே என்ற அந்த வார்த்தை உண்டாயிற்று. இன்றைக்கும் வேதத்துல நிறைய இடங்கள்ல பயப்படாதே என்று சொல்லி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மேய்ப்பர்கள் ஏன் பயந்தாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாச்சு. அதை பார்த்தவொன்னே அவங்க என்ன செஞ்சாங்க சொல்லுங்களேன்? ஒரு பெரிய வெளிச்சம், திடீர்னு மின்னலை பார்த்தா என்ன இருக்கும்? ஒரு பெரிய மின்னல் வந்துருச்சு, இடி இடிச்சா இருக்கட்டும். அப்ப எல்லோரிடத்திலும் ஒரு பயம் இருக்கிறது. அந்த பயத்திற்கு சிலருக்கு பதில் இருக்கிறது, சிலருக்கு பதிலே சில பயத்துக்கு பதிலே கிடையாது. எங்க போய் தேடினாலும் அதுக்கு பதில் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி சில பயம் இருக்கு. ஆனா ஆண்டவரிடத்துல தேடும்போது எப்படிப்பட்ட பயமா இருந்தாலும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஆமென். நாம் வாசிப்போம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் ஒரு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஒருவேளை அநேகருக்கு வேதாகம் இருக்கும், ஒருவேளை கொண்டு வராமல் கூட இருப்பீங்க. இப்போ பாஸ்டமா உங்களுக்காக வாசிப்பாங்க.
நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆ பொல்லாப்புக்கு பயப்படேன். ம் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ம் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஓகே. முதல் பயம் என்ன பயம்னா மரண பயம். என்ன பயங்க சொல்லுங்களேன். எல்லாருக்கிட்டையும் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் ஒரு வண்டி வேகமா குறுக்க வந்துச்சுன்னு வச்சுக்கங்க, என்ன பண்ணுவோம்? ஐயோ ஐயோ யூடியூப் அப்புறம் வர்றான் பாரு, எப்படி வர்றான் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம மேல இருக்கக்கூடிய அக்கறையினால அவனை என்ன வேணாலும் பேசுவோம். அவன் என்னன்னா என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், என்ன வேணாலும் பேசுவோம். ரொம்ப இப்படி போறான் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பயம். சில நேரம் மருத்துவர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா ஒரு பயம். ஒருவேளை நமக்கு ஏதாவது உடல்ல பலவீனங்கள் வந்தாலும் பயம். இந்த வசனம் சொல்லுகிறது, நீ மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீ பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டீங்க. நீங்க பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு பயம் இருட்டிக்குச்சு, நான் எப்படி போறதுன்னு நினைச்சாலும் கொண்டு வந்து அப்படியே விட்டுருவாரு. நம்பிக்கை என்ன கொண்டு அந்த பயத்திலிருந்து கர்த்தர் ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப அதுக்கு தான் அடுத்து சொல்றாரு, அவரது கோலும் அவரது தடி என்ன செய்ய என்னை சொல்லுங்களேன் குழந்தைங்க சொல்லுங்க. அவருடைய கோலும் அவருடைய தடியும், கோலும் தடியும் தேற்றும் பாஸ்டர், என்ன பாஸ்டர் தடி எடுத்துட்டு போ ஏசப்பா அடிப்பாரா எல்லாத்தையும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். மோசேக்கு ஒரு அடையாளம் கேட்ட உடனே ஆண்டவர் ஒரு கோலை கொடுத்தார். ஒரு கோலை, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, உன் கையில் ஒரு கோல் இருக்கான்னு இதை கீழே போட்டுப்பாரு அப்படின்னு. உடனே அவர் போட்ட உடனே அது என்ன ஆயிடுச்சு, பாம்பா மாறுச்சு. உடனே போய் தொட்ட உடனே மீண்டுமா என்ன ஆயிடுச்சுன்னா அது மீண்டும் கோலாய் மாறுச்சு. ஏன் இதை நான் சொல்றேன்னா ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஒருவேளை மரண பயங்கள் நமக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நமக்கு உதவி செய்கிறார் என்றதான அந்த நம்பிக்கை இருக்கும்போது எல்லா பயத்தையும் நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் வாசிக்கலாம். சங்கீதம் 118:6. சங்கீதம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்ன செய்வான்? என் ஃப்ரெண்ட் எனக்கு என்ன செய்ய முடியும்? எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நாம நினைச்சிடும் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு என்னமோ செஞ்சுட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு, நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் எனக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க அதாங்க. இல்லைங்க, நீங்கள் ஆண்டவர் பக்கத்தில் நிற்கும்போது உங்களுக்கு எதிராய் செய்பவன் ஒருவனுமே இல்லை. ஹல்லேலூயா. யாராலையும் செய்யவே முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் என்ன செய்கிறார், இருக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்ம அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு சொல்லுங்க இல்லவே, சொல்லுங்க இல்லவே. அவரை நம்புகிற மனுஷனோ பாக்கியவான். அடுத்து ஒரு பயப்படாதே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இப்ப அடுத்தது என்னன்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் சொல்லுங்க ஐயா, ஐயா சொல்லுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்ம நான் நினைக்கலாம், இப்போ உங்க பையன் என்ன நினைப்பாருன்னா, எல்லாம் எங்க அப்பா பார்த்துக்குவாரு. உங்க பொண்ணு சொல்லுவாங்க எல்லாம் எங்க அப்பா பார்த்துக்குவாரு, ஒருவேளை எங்க அம்மா பார்த்துக்குவாங்க. நான் சொல்றேன், அப்பா அம்மா கூட என்ன செஞ்சிடலாம், எல்லா நேரத்திலும் நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் கூட வந்துவிடும். ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. அவர்களுக்கு துணை நிற்கிறார், அவர்களுக்கு உதவி செய்கிறார், அவளோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அடுத்தபடியாக உங்களுக்கு நான்காவது காரியத்தை சொல்லுகிறேன். நான்காவது காரியம் விதமாக சொல்லுகிறது, நான்காவது பயப்படாதே. கர்த்தரை நம்புகிறவர்கள் பயப்படுவதே இல்லை. கர்த்தர் மேல என்ன இருக்கிறீங்க, நம்பிக்கை. நிறைய பேர்த்துக்கு ஐயா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன இருக்கிற நம்பிக்கை வேற, இப்ப சொல்றது வேற. இந்த நம்பிக்கை யார் மேலனா, அப்பா அப்பா மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன், அம்மா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன், எங்க பாட்டி மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். எல்லாம் இன்னும் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுங்களா அப்படிம்பாங்க. எனக்கு அன்பானவங்க, நம்ம நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்கும் போது பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அடுத்தபடியாக ஐந்தாவது காரியம் என்ன சொல்கிறதுனா, அடுத்து ஒரு நான் பயப்பட மாட்டேன். யாருக்கு எப்ப பயப்பட மாட்டாங்கன்னா, அவர் எனக்கு சகாயம் செய்கிறவர். எனக்கு என்ன செய்கிறவர், அவர் நமக்கு என்ன செய்கிறார்,
இன்றைக்கு கிறிஸ்மஸ் நாளில் இங்கே கிறிஸ்மஸ் தினத்தில் நீங்கள் நிற்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்காக சகாயம் பண்ணுகிறேன். சகாயம் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு தேவையோடு இருக்கிறோம் பார்த்தீங்களாயா, திடீர்னு ஒருத்தர் ஒரு சிறிய உதவி செய்வாங்க, அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷம் என்னன்னா எல்லாவற்றிலும் காட்டிலும் பெரிதாக இருக்கும். ஆமாம் தானேயா? ஒரு ரொம்ப கஷ்டத்தில் நிற்கிறோம், அந்த தேவையோடு நின்றுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒருத்தர் தங்களால் முடிந்த ஒரு சின்ன உதவிகளை செய்யும்போது, நம்ம தேவையை பூர்த்தி செய்யும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ன செய்யும் உண்டா. நிறைய நேரம் இந்த ஊருக்கு வந்து அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். எதிர்பார்க்கவே மாட்டேன். நிறைய நேரங்களில் இருதயத்தில் ஒரு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆயுசு நாட்களையே குறைத்து விடும். இருதயத்தில் பயம் வந்துருச்சுன்னா ஆயுசு நாட்களையே குறைச்சிருங்க. 27 அதிகாரம் 3வது வசனத்தை நமக்காக வாசிப்பாங்க. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் ஒருவன் பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் இருதயம் பயப்படாது. எனக்கு விரோதமா யாரு என்ன இறங்குறாங்க? பாளையம் அப்படின்னா சண்டை. என்னங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடி யாரு நமக்கு முன்னாடி சண்டைக்கு நின்னாலும் நம்ம எதைக்கும் என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே. அம்மா விரோதமாய் இருக்கிறவர்கள், ஆண்டவரே இயேசு, என் எதிரிகள் எனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கி நின்றாலும் நீர் என்னை ஆண்டவர் விடுவிக்கிறவர். ஆண்டவரே இயேசு, ஒருவேளை மரண பயம் என் வாழ்க்கையிலே, ஒருவேளை மரணத்தின் பயம் இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை இன்றைக்கு எனக்கு மாற்றுங்கப்பா. ஒருவேளை என் எதிர்காலத்தை குறித்ததான பயம் ஆண்டவரே, அன்று ஒருவேளை எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நான் என்ன செய்வேனோ என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இங்கே நிற்கும்போது அன்று நீர் அவர்களுடைய பயத்தை மாற்றுகிறவர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரே பொருளாதார ரீதியாக, அன்று பண ரீதியாக அன்று கஷ்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஒரு பொருளாதார வாய்ப்புகளை அன்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிருபையாய் ஊற்றும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. வேத வசனம் சொல்லுகிறது, நீர் சகாயம் பண்ணுகிறவர் ஆண்டவரே. அன்று எங்கள் நம்பிக்கை உம்மீது நாங்கள் வைத்திருக்கிற ஆண்டவரே. இந்த உலகத்தின் மனிதர்கள் மேல நம்பிக்கை நாங்கள் வைக்கலப்பா, நீங்க உங்க கரத்தினால் எங்களை தொட்டு விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஒரு சுகமும் பலனும் ஆரோக்கியத்தை நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். கரத்தில் அர்ப்பணித்து வேண்டிக் கொள்கிறோம், ஆசீர்வதிங்க. இந்த நாலு முழங்கால் படிட்டு இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற சிறுவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு பெரிய கிருபையும் நீர் அவர்களுக்கு ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்யப்பட்ட நன்றி கரத்தில் பண்ணிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். They wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. They wish you a Merry Christmas and Happy New Year, and Happy New Year, and Happy New Year. They wish you a Merry Christmas and Happy New Year. கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் நாங்கள்